பாவம் கல்லுடைக்கிற தொழிலாளிங்க. அவங்க நலனுக்காக இதை நீங்க அவசியம் செய்யணும். நிச்சயமா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நல்லது. நான் வர்றேன். வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாரும் நல்லா இருங்க. எழுந்திருக்கலாம் பரவாயில்ல. ஆரம்பிக்கலாம் சார். 1969-70 ஆண்டிற்கான தென்மலை கல்குவாரி ஏலத்தை தொழிலாளர் நலத்திற்காக இந்த வருடம் ஏல அடிப்படையில் விடாமல் முத்துராசா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பரிசீலனை செய்து இந்த குவாரியில் வேலை செய்து வரும் கூலி தொழிலாளர்களுக்கு குவாரியை குத்தகைக்கு விட அரசு முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கு உன் மருமகன் என் பசங்களை அடிக்கும் போது சின்ன பசங்க விளையாண்டுக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னைக்கு என்ன நிஜமாவே அடிச்சுட்ட. நல்லா இரு. நீ நல்லா இருப்பா. வாங்கடா டே. இந்த உலகத்துல தீர்ப்பு சொல்ல 1000 நாட்டம் இருக்கலாம். ஆனா தீர்வு சொல்ற ஒரே நாட்டாம நம்ம முத்துராசையா தான். அவருடைய நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையுமே வைக்க கூடாது. நீங்க இந்த பக்கம். அது ஒண்ணுமில்லப்பா. இவ்வளவு காலம் நீங்க எல்லாம் என்கிட்ட வேலை பார்த்தீங்க. முத்துராஸ் தயவால இன்னைக்கு முதலாளி ஆயிட்டீங்க. நாளைக்கு முதல்ல தொழில் ஆரம்பிக்க போறீங்கல்ல, அதான் புது துணி. உங்க பெரிய மனசுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. நான் என்னைக்குமே நல்லாதான்பா இருப்பேன். அது என்னமோ தெரியலப்பா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆண்டம் ஒரு குறைய வைக்கிறது இல்ல. என்னோட விருப்பம் எல்லாம் நீங்க சௌக்கியமா இருக்கணும். அதான் அந்த துணியெல்லாம் அங்க வைங்க. இதை நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. என்னோட விருப்பம் எல்லாம் நாளைக்கு இந்த பூத்துணியை கட்டிக்கிட்டு நீ தொழில் ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். நல்லதுங்க. நல்லா இருங்க. வாங்கப்பா. ஐயா, உங்களை எதிர்த்து தொழில் தொடங்க போறவங்களுக்கு புது துணிமணி எல்லாம் கொடுக்குறீங்களே ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நான் கொடுத்தது பூ துணி இல்லடா, கோடி துணி.
என்னடா இதெல்லாம் எப்படி நடந்தது தெரியலையே மாமா. தம்பி ஐயா, ஆக வேண்டியது பாருங்க. சரிங்க. எல்லாம் எடுத்து கொடு. வேண்டாங்க. பரவாயில்ல குடியில. ஐயா பழக்கம் இல்லைங்க. ராத்திரி போட்ட தண்ணி விடிய வரைக்கும் வாய் நாரிக்கிட்டு இருக்கோம். பழக்கம் இல்லைன்றாம்ப. குடி. ஐயா உங்களுக்கு முன்னாடி போய். பரவாயில்ல, எனக்காக எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணிருக்க. ஊருக்குள்ள காய்ச்சல குடிச்சா உடம்பு கெட்டு போயிருந்தா சீமசாருக்கு வாங்க சொன்னேன். ஆனா நமக்கு இந்த கன்றாவில பழக்கம் இல்லையப்பா. குடி. ஐயா உங்களுக்காக. பரவாயில்ல குடியில. ஐயா பழக்கம்னு சொன்னா பாரு, கப்புன்னு அடிச்சுட்டா. ஊத்தி கொடு. இந்த கல்குவாரிக்கு வெடி வச்சோம்ல, அதை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறானுங்க? ஐயா அது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு தான் பேசிக்கிறாங்க. இல்ல என்னைக்கா அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சுட்டா? எப்படிங்க தெரியும்? நடந்த ரகசியம் நம்ம 2 பேத்துக்கு மட்டும் தானே தெரியும். என்ன சொன்ன? ரகசியம் நம்ம 2 பேத்துக்கு மட்டும் தானே தெரியும். இல்ல பாரு, என்ன வலிக்குதா? இல்ல ரகசியம்ன்றது ஒருத்தருக்கு மட்டும் தெரியணும். 2 பேரும் தெரிஞ்சேன்னு வை, அது ரகசியம் இல்ல, அம்பலம். அதான் குத்திட்டேன், செத்துப்போ. சரி தம்பி, அப்பா இந்த நாயை தூக்கி ஆத்துல போட்டு சீக்கிரம் வாங்க. சரிப்பா, மழை வர்ற மாதிரி. ஐயா முத்துராஸ் ஐயா, ஐயா ஐயா ஐயா. என்னது இது? யார் நீ? ஐயா ரத்தம் மதுமா? எப்படி? ஐயா கல்கோரியில வெடிவிக்க சொன்னது அந்த ஆள வந்தார்தான் ஐயா. ஆள வந்தாரா? ஆமாங்க ஐயா. என்னங்க சொல்லுத? நான் சொல்றது உண்மைதானுங்க. என்னதான் வெடிவிக்க சொன்னாரு. எங்க என் மூலமா உண்மை தெரிஞ்சிருமோன்னு என்ன கத்தியால குத்திட்டாருங்க ஐயா. அடப்பாவி. தர்மநாயகத்தை காப்பாத்துற நல்லா இரு. தென்மலை கல்குவாரில் நடந்த கோரமான வெடிவிபத்துக்கு ஆளவந்தார்தான் காரணம் என்று கூறிய சாட்சி ஏற்கனவே ஆளவந்தாருக்கு முன்விரோதியாக இருப்பதாலும் அன்றைய தேதியில் ஆளவந்தார் நெஞ்சுவலி காரணமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தார் என்று டாக்டர் சர்டிபிகேட் போலீஸ் விசாரணையில் அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் இந்த கோர்ட் ஆளவந்தாரை விடுதலை செய்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் முத்துராசா தாங்க. அவர் மட்டும் இந்த கேஸ்ல தலையிடாம இருந்திருந்தாருன்னா நமக்கு இவ்வளவு சிரமம் வந்திருக்காது சார். அப்பா, முத்துராஸ் திரும்பவும் அந்த கேஸ மேல்கோர்ட்டுக்கு கொண்டு போறானா? என்ன சொன்ன? மேல்கோர்ட்டுக்கு போறானா? மேல்கோர்ட்டுக்கு தானே அனுப்பிடுவோம். ஜோசியரே, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லும். இந்த பாத்துறேன் மாமா. எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. ஏதோ நீங்க சொல்றீங்க, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. எது எது எப்ப நடக்கணுமோ அதாவது நடக்கணும். வயசாகுது இல்ல? எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு மாமா? எனக்குடா. ஆமா, இப்ப கல்யாணம் தான் யாருக்கு? மருதாயி வேலையோட மர பொண்ணு. அவ எப்ப நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா. அவளுக்கு தான் கல்யாணத்தை எப்பன்னு வச்சுக்கலாமா? என்னதான் உறவு முறையின் வார்த்தையில இருந்தாலும் உரிமைன்னு சொல்றதுக்கு கழுத்துல ஒண்ணு ஏறணும்ல. அப்படியே அந்த மீசையை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. ஊருக்குள்ள எல்லா பைக்கும் பைப்பு தான். அவங்க மீச உங்களை என்ன செய்யுது? மீச வச்சவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, மீச வைக்காதவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல.
எங்க ஐத்தாங்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவங்க வெட்டருவா மீசதேன். ஏத்தாவும் அத்தானுக்கு அந்த மீசைய காது வரை நடக்க சொல்லு. இப்ப யாரு கேக்கா? ஏட்டு நீ ஒரு கூறுகட்ட ஆளியா? இப்ப அதான முக்கியம். ஜோசியரே ஒரு நல்ல தேதியா பார்த்து சொல்லு. 26, 27 சனி கூடும்போது குரு உச்சம், சுக்கிரன் நீச்சம், 29 சந்திரன். அடுத்த மாசம் 30ஆம் தேதி அமோகம் இருக்கு. அடுத்த மாசமா? யோசிக்கிறேன், நல்லா பாருங்க. நல்லா தாமா பாத்துட்டேன். பாத்துருவோம். பாத்துட்டா போச்சு. மாசத்துல என்ன ஒரு நாள் தானா இருக்கு. கொஞ்சம் கவனமா பாக்கணும், அவ்வளவுதான். வர்ற மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமை சுபமுகூர்த்தம். அன்னைக்கு வச்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போயா? யோ, தேதி கொஞ்சம் முன்னால போயா, நேரம் வரம் தெரியாம. சீக்கிரம் பாருயா. சீக்கிரம் பாக்குறேன். சரி சரி. இந்த மாசம் 20, 17, 15, 12, 10. ஏன் 6ஆம் தேதி சூப்பரா இருக்க, அன்னைக்கு வச்சுக்கோங்க. ஏன் ஜோசியர அடுத்த மாசம் தான் நல்ல முகூர்த்தம் சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்லுதிய? என்ன செய்ய சொல்றேன்? விதி விளையாடு இருக்கான். அன்னைக்கு 6ஆம் தேதி தானே சுக்கிரன் யோகத்து மேல கட்டி மாறி பாயிறான். ஓஹோ, அப்ப வர மாசம் 6ஆம் தேதி நல்ல முகூர்த்தங்கிறீங்க. அருமையான சுபமுகூர்த்தம். ஏய்யா, பெரிய வீட்டு கல்யாணம் நாள் பத்தாதையா. இதுக்கு மேல தள்ள முடியாதம்மா. பிரச்சனை தெரியாம பேசாதே. யோகம் கட்டி முனையில நின்னு ஆடின்னு இருக்கேன். வர்ற 6ஆம் தேதி சுபமுகூர்த்தம், அன்னைக்கு முடிச்சுக்குங்க. ஏட்டு, பொண்ணு வீட்டு சார்பா நீங்களே தட்டை வாங்கிக்கங்க. இத நீங்க சொல்லணுமாங்க? மறுபடியும் என் வீட்டு பொண்ணு மாதிரி. இதுல உனக்கு சம்மதம் தானே தாயே? இதுல நான் என்ன சொல்றது சித்தப்பு? பெரியவங்களா பார்த்து எங்க தள்ளி விடுதீங்களோ அங்க குதிச்சிட வேண்டியதுதான். அடடடடடடா, என்ன அடக்கம். கொடுங்க. பொண்ணுனா இது பொண்ணு. என்ன மாடசாமி, அர்த்தராத்திரியில மேலூர்காரங்களும் கீழூர்காரங்களும் இப்படி அடிதடியில் இறங்கிருக்கீங்க? இத்தனை நாள் ஒத்துமையா தானே இருந்தீங்க? அண்ணாச்சி, இவன் என் மூத்த பொண்ணு, 9ஆம் கிளாஸ் படிக்கிறா. பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல போன இவ கழுத்துல இந்த தரல போய் திடீர்னு தாலி கட்டிவிட்டான். என்னடான்னு கேட்டா நான் முறமாம அதுன்னு எதோ சொல்லுதான். இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு 10 பேர் வரானுங்க. இதுக்கு நீங்க தாங்க ஒரு நியாயத்தை சொல்லணும். யோ, அவன் முறை பொண்ணு கழுத்துல தானே தாலி கட்டினான். இதுல என்ன தப்பு? யோ, என்னதான் உறவு முறையா இருந்தாலும் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டினது தப்பு தாயா? யோ, நிறுத்தியா? பெருசா பேச வந்துட்டாரு. மாப்பிள்ளைகளே குறைச்சிரு. பேசாம பிள்ளைய பையனை சேர்த்து வைங்க. இத போய் பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. என்ன அறிவில்லாம பேசிக்கிட்டு? ஒரு சின்ன பொண்ணு கழுத்துல அவளுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டிருக்கான், அதை போய் நியாயப்படுத்தி பேசுறீங்க? அது இல்லைங்க, முறை மாப்பிள்ளையே சொல்ல. இந்த காலத்துல போய் முறை அதுன்னு ஏன்டா அப்படி செஞ்ச? அவன் என் முறை பொண்ணு, ரொம்ப படிச்சவா, நான் படிக்காதவன். படிச்ச மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுத்துட்டா நான் என்ன இழுச்சவாயினா? எங்க அப்பா தாலியை கட்ட சொன்னாரு, கட்டிட்டேன் தாலிய. தாயி, இதுல உன்னோட முடிவு என்னம்மா? ஐயா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மேல் படிப்பு படிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவன் கழுத்துல தாலி கட்டி இருக்கியே, உனக்கு அறிவு இருக்காடா? டேய், ஒன்னதான் சொல்லுதேன். தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு புனிதமான அடையாளம். அதெல்லாம் 2 பேரோட மனசு ஒண்ணுபட்டு பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்க வேண்டிய சமாச்சாரம். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு பஸ்ல போகும்போது, தூங்கும் போது, சாப்பிடும் போதெல்லாம் தாலி கட்டி விட்டீங்கன்னா அது கல்யாணம் ஆயிடுவாடா? யோ, இவர் பேசுற பேச்ச பார்த்தா பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை கலட்ட சொல்லுவார் போல் இருக்க. நான் கட்டின தாலியை எவனாவது கலட்ட சொன்னீங்க, இங்க 10 தலை உருளாமா. யாரெல்லாம் மிரட்டுறீங்க? உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவங்க இந்த கலப்பாங்குளத்துக்கார கிடையாது. நீ யாருல குறுக்கு பேசுற? யாரோட ஏழை ஓட இருந்துட்டு இதை கூட கலக்கி போடுவேன், ஜாக்கிரதை. ஏய் வேலு, நீ கொஞ்சம் சும்மா இல்ல மாமா, இவங்க பேச வேண்டாம். இல்லனாச்சு, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி நின்னு பேச அருகதை இல்லாதவன்லாம் உங்களை கை நீட்டி பேசிட்டு இருக்கான். இவனை சும்மா வரக்கூடாது. என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? கல்யாணம் இல்லைங்களா? அப்படி போயிடலாம் மாப்பிள்ள. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்கடா. அண்டா, ஆளாளுக்கு பேசினா எப்படி? பஞ்சாயத்து பிரச்சனையை தீர்க்கத்தாண்ட ஐயா வந்திருக்காரு. அதை விட்டு சண்டை ஓட்டா என்ன அர்த்தம்? முதல்ல உங்க ஊருக்காரனை அமைதிப்படுத்துங்க. வெளியூருக்காரனை எகிரி பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இப்பவே அவங்களை ஊரை விட்டு அனுப்புங்க, இல்ல உதவிடுவாருங்க. யாரை பார்த்தா உதவி? என்ன நியாயம் பேசுறோம்? நம்மளே அடிக்கிறாங்க. வாழை அடிச்சு 2 பேரும் பாத்துருவோம். நம்ம என்ன கீழே போய் விளையாடுங்க. வேலு, வேண்டாம், விட்டு, வேலு. ஏய், ஏய், விடுடா, விடு. ஏய், விடுடா, விடுங்க. கடவுள், நீங்க யாருல? விடுங்க. ஆளுங்களை தகராறு பண்ற மாதிரி நடிங்கடான்னா நசமாவே தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, கும்பலோட கும்பலா போய் முத்துராசை குத்திட்டு வந்துருங்க. சரிப்பா. டேடே, நானும் வரேன்டா. நீங்க ஏன்பா? இல்லடா, நானும் கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா. முத்துராசு ஊருக்குள்ள பெரிய மனுஷன். அவனை நீங்க கொலை பண்ணீங்கன்னா அவ்வளவு மரியாதையா இருக்காது.
நான் பண்ணேன்னா அவனுக்கு கௌரவம். குத்திட்டு அப்படியே போயிருப்ப. யார் குத்துனான்னு தெரியாம ஆதி அலையக்கூடாது பாரு, அதான் சொல்லிட்டு போறேன். தர்மத்தை காப்பாத்துறதா நினைச்சு என்ன ஜெயிலுக்கு அமிச்சு, அந்த தர்மம் தான் இன்னைக்கு உன்னை சாகடிச்சிருச்சு. யாரு மருமகனா? அறிவோட நடந்துங்கடா. நல்லா இரு பாப்பா. மாமா மாமா மாமா